அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டரில் ஜஸ்டிஸ் ஃபார் தமிழ் இன் டிஎன்பிசின்றது ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே நம்ம இது சம்மந்தமான வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கிறோம். குரூப் 2 2A நடந்த அந்த தேர்வில் ப்ரிலிமினரி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா தமிழ் வினாக்கள் கொஞ்சம் கடினமாக கேட்டதாகவும் இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸியாக கேட்டதாகவும் மாணவர்கள் சொல்கிறாங்க. இதனால் தமிழில் ஸ்கோர் பண்ண முடியல, இது தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, மீடியாக்களில் பார்த்துருப்பீங்க. நாமளும் அது உண்மைதான். தமிழ் எக்ஸாம் சூஸ் பண்ணவங்களுக்கு இப்போ 90 கிராஸ் பண்ணுறவங்க கூட பார்த்தீங்கன்னா 80+ தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷ் ஈஸியாக ஒரு 2 மாதம் 3 மாதம் ப்ரிப்பேர் பண்ணவங்க கூட 95+ வர்ற மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பட் இதுக்கு நியாயம் கேட்டு டிஎன்பிசி அப்ரோச் பண்ணி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட ஹெல்ப்லைன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு டிஎன்பிசி பதில் கொடுத்துருக்காங்க. அந்த பதிலில் எந்த திருப்திகரமாக இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி டிஎன்பிசி மாணவர்கள்லாம் ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, தமிழில் எந்த மாதிரி கேள்வி கேட்டிங்க, எப்படி கேள்வி கேட்டிங்க, அந்த மாதிரி கேள்வி கேட்டதாகவும் அதுக்கு டிஎன்பிசி தரப்புலேருந்து நாங்கள் சிலபஸ் படி பாடத்திட்டத்தை படி நாங்கள் கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும், சிலபஸ் படி தான் கேட்டிருக்கீங்க. பட் ஆனால் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கேட்கப்பட்ட வினாக்கள் டிஃபிகல்ட்டி லெவல் மாறுபடுது அப்படின்றதான் நம்மளுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துருப்பீங்க. இதில் பாருங்கள், ஒரு பேராகிராஃப் இருக்குது. அதில் பேராகிராஃப் கொடுத்துட்டு ஒரு 4-5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு 2 கொஸ்டின் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு சாம்பிளுக்கு. ரைட்டாக இங்கே பாருங்க, ராஜா வாஸ் அப்செட் ஆஸ் ஹி ஹேட் டன் டேஸ் இன் த இங்கிலீஷ் டெஸ்ட்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, முதல் லைனில் அப்படியே இருக்குது. ராஜா வாஸ் அப்செட் பிகாஸ் ஹி ஹேட் டன் பூர்லி இன் இங்கிலீஷ் டெஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ அது அப்படியே அந்த ஒரு வார்த்தையை விட்டுட்டு அந்த லைனை அப்படியே கொஸ்டினாக எடுத்திருக்காங்க. அந்த இதில் அந்த பேராகிராஃபை படித்து பார்த்துட்டு அந்த வார்த்தை போடலாம். 2வது கேள்வி 2வது லைன்லேயே இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா அந்த பேராகிராஃபோட மிடில்லையோ கடைசிலையோ எங்கேயோ எடுத்த விட பரவாயில்ல, அப்படியே ஃபஸ்ட்டு 2 லைனுமே இருக்குது. நீங்கள் இந்த பேராகிராஃபை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு கேள்வி பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நவுன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் புட்டு, வாக்கு, வாழ்க்கு, கால்னு போட்டிருக்காங்க. இது எல்லாமே வெர்பு. இந்த சன்னுன்ற ஒன்று மட்டும் தான் நவுனாக இருக்குது. இது பார்த்தாலே நம்மளால் சொல்ல முடியும். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு பேசிக்காக ஜஸ்ட் இங்கிலீஷ் ரொம்ப லோ லெவலில் கேட்டிருக்காங்க. ஒரு டிகிரி லெவலில் இருக்கிற மாதிரி கிடையாது. சிலபஸ் என்னமோ 6 to 10 தான் கேட்டிருக்காங்க, நியூ புக்கடி தான் கேட்டிருக்காங்க. பட் ரொம்ப ஈஸியாக கேட்ட மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. இது எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு 2-3 கொஸ்டின் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனாங்க, உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். இது மாதிரி எல்லா கொஸ்டினுமே அப்படி தான் இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் ஒருவேளை இங்கிலீஷ் லாங்குவேஜ் நீங்கள் படிக்கலாம் கூட, போய் அட்டன் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் தமிழ் எடுத்த விட கொஞ்சம் கூடுதல் ஸ்கோரே பண்ணியிருப்பீங்க. ரைட்டா? ஆனால் நம்ம அப்ளை பண்ணும்போதே தமிழாக இங்கிலீஷெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணி எடுத்தனால நமக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிருக்காது இல்லையா? அப்போ நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணால் தமிழ் தான் கொடுப்பாங்க, இங்கிலீஷ் சூஸ் பண்ணால் இங்கிலீஷ் தான் கொடுப்பாங்க. ரைட்டா? ஸோ அதனால் நம்ம அதை அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பில்லை. நீங்கள் சும்மா இப்போ கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி கூட பாருங்கள். நீங்கள் பார்த்தா கூட, நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக தான் கூட இப்போ நீங்கள் அதை அட்டன் பண்ணால் கூட நீங்கள் கூட அதை இப்போ ஒரு 80-90 போடுற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கோரிங் பண்ணிடுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா நாம் என்ன தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் நம்ம ஸ்கூலில் இங்கிலீஷ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டை படிச்சிருப்போம் இல்லையா? அதை வச்சு நம்ம அட்டன் பண்ணால் கூட நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அந்தளவுக்கு தான் ரொம்ப ஈஸியாக கேட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டிஎன்பிசி என்ன கேட்குறோன்னா, ஒன்று நார்மலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறோம். நார்மலைசேஷன் பண்ண முடியாத நாங்கள் நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்கிறோமோ அதான் செய்வேன்றாங்க. சரி விடுங்க, நார்மலைசேஷன் பண்ணாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ரேஷியோவாவது இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ ஓரளவுக்கு பார்டர் கட் ஆஃபில் இருக்கக்கூடிய தமிழ் மாணவர்களும் மெயின்ஸ் எழுதுவாங்க. மெயின்ஸில் போயிட்டு அவங்களுடைய டேலண்ட்டை காட்டி அவங்க வேலை வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதுக்கு நோட்டிஃபிகேஷன் என்னக்குதோ அதுதான் நாங்கள் செய்வோன்றாங்க. ஸோ எதை கேட்டாலும் நோட்டிஃபிகேஷன் என்னக்குதோ அதை தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னால், அப்போ இப்போ எக்ஸாம் இந்த மாதிரி ஒரு சமத்துவம் இல்லாமல் ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் மாற்றி இப்படி ஒன்று ஈஸியாகவும் ஒன்று டஃப்பாக வச்சு கேட்டிருக்கீங்களே, இதுக்கு என்ன நியாயம், இதுக்கு என்ன நீதி அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் வரமாட்டேங்குது. ரைட்டா? ஸோ இதுக்கு ஒரு நியாயம் வேணும்னு சொல்லி தான் எக்ஸ் தளத்தில் ட்வீட் போட்டு ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னா, எக்ஸ் தளத்தில் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஒரு ட்வீட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது கண்டிப்பாக இது ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். ரைட்டா? ஸோ அதுக்காக நம்ம வாய்ஸ் நம்ம ரைஸ் பண்ணுவோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.